புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அரசி ஜார்ஜ் குடும்பத்திலே பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் இவர்களுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் இந்த குடும்பத்தார் இதுவரையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். சிறப்பான விதத்திலே இன்றைய நாளிலே நம்முடைய மாநிலத்தின் சட்டமன்ற தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. என்னுடைய இதயத்திற்கு உகந்த மேய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்கின்ற இறைவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட, மக்களை, மக்களினுடைய பொது நலனை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய வலக்கையின் முடிவில்லாதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 5 முதல் 18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திரியாவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமிற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரலெழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்று மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார் என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வளமிக்க பருவ காலங்களை தருகிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பெயரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அவளுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளை விண்ணுலகில் உள்ளார், நம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவருடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கை வேலையே. பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். பல்லவி.
எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறைவசனங்கள் 21 முதல் 26 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல. மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் செய்த ஒரு புதுமையை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய ஆற்றலால் வல்லமையால் பவுல் கால் வழங்காத ஒரு மனிதரை நடக்கச் செய்ததை குறித்து நாம் வாசித்தோம். இதே போன்று திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரத்திலே பேதுரு பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதருக்கு குணம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பொன்னும் பொருளும் என்னிடத்திலே இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரால் அவரும் குணம் கொடுப்பதை பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய பெயருக்கு உள்ள ஆற்றலை, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆற்றலை குறித்து தான் இந்த வாசகங்கள், இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இங்கே பவுல் அந்த ஒரு அற்புதத்தை செய்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வல்லமையால் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது, அவரை கண்ட அங்கு சூழ்ந்திருந்த மக்கள் பவுல்தான் அதனை செய்தார் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவரை தெய்வமாக நினைத்து அதற்கேற்ப செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள்.
எந்த அளவிற்கு என்று சொன்னால், அங்கு இருந்த கோவில் அர்ச்சகர்கள் காளைகள், பூ மாலைகள் இவற்றையெல்லாம் கொடுத்து அங்கே பலியிட விரும்புகின்றார்கள். பவுலுக்கு நாம் அவர் செய்த அந்த அற்புதத்திற்காக கடவுளுக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி கிரேக்க தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி, இந்த தெய்வங்கள் தான் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்திருக்கின்றன, இந்த அற்புதங்கள் அதனால் தான் நடக்கின்றன என்று அங்கே ஒரு தவறான புரிதல் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாமும் ஆண்டவரிடத்திலே ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கின்ற பொழுது, நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய ஜெப உறவிலே ஆழப்பட்டு நிற்கின்ற பொழுது, நாமும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடியும். மற்றவர்களுக்கு பெரிய அளவிலான நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தது போன்று கால் விளங்காத அந்த மனிதருக்கு பவுல் ஆண்டவருடைய ஆற்றலால் வல்லமையால் அந்த பெரிய அற்புதத்தை செய்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்கிற பொழுது, ஆண்டவரின் மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது, நம்மாலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நற்செய்தியிலே அதற்கான பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவரை கட்டளைகளை கடைபிடித்தாலே நாம் அவருக்கு உரியவர்களாக, அவருடைய சொல் கேட்டு நடப்பவர்களாக மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய சொல் கேட்டு நடக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரையே நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பவர்களாக மாறிவிடுகிறோம். அவருடைய சொற்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது, நம்முடைய செயல்பாடுகளில் ஆண்டவருடைய சொற்களை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, நாமும் ஆண்டவரை போல அற்புதம் செய்கிறவர்களாக, அதிசயங்கள் செய்கிறவர்களாக, மனிதர்களை அவர்களுடைய நோய் நோக்காடுகளிலிருந்து விடுவிப்பவர்களாக மாறுகின்றோம். அதற்கு நாம் ஆண்டவரில் ஆழம் கண்டவர்களாக, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஆழப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்த செயல்பாடுகளாக இருக்கின்றனவா? ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவருடைய சொற்களை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறோமா? அப்படி உண்மையிலேயே நாம் நடந்தோம் என்று சொன்னால், நாம் ஆண்டவரின் வல்லமை பெற்றவர்களாக இருப்போம், ஆண்டவரின் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்போம். இந்த திருத்தூதர் பணிகள் நாம் வாசிக்கிறோம். பவுலடிகளார் நடந்து செல்வார், திருத்தூதர்கள் நடந்து செல்வார்கள். அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களுடைய நிழல்பட்ட மக்களே குணம் பெற்றதாக பார்க்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கி வந்திருந்தால் அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். அன்பு மக்களே, நாமும் ஆண்டவரின் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சொற்கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி நடப்பவர்களாக வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். அதே போல நம்மை சூழ இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலும், தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வார். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக ஆண்டவருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆழப்பட்ட மக்களாக வாழக்கூடிய இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உமை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணாலே இயேசு என்னைக் காக்கின்றாய். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணாலே இயேசு என்னைக் காக்கின்றாய். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
அருட்சீரை நிறைவாக பெற்றவர்களாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் தமிழகத்தில் சமய சார்பற்ற நல்லாட்சி அமைந்திடவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.